எளிமையான முறையில் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம், நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு அதிகமாக அரவணைக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே உங்கள்கிட்ட தான் தைப்பாங்க. பாருங்கள் எப்படி ஈஸியான எளிமையான முறையில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நேர் கட்டிங். சரிங்களா? நேர் கட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஏதேனும் அளவு எதுவும் உங்களுக்கு தெரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இதோட ரெடி அளவு வந்து 15 பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக டேப் வச்சு ரெடி அளவு வந்து உயரம் ஷோல்டர்லேருந்து இடுப்பு உயரம் வந்து 15 ரெடி அளவு. அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு வந்து 15. நம்ம தையலுக்காண்டி எக்ஸ்ட்ரா மடிப்புக்காண்டி கீழே வந்து 2 இன்ச்சு, நீங்கள் 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கழுத்தோட நெக்கு வந்து 2.5 விட்டுருக்கேன். பாருங்கள், மேலே ஷோல்டருக்கு வந்து 3 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஆம்கோல் வந்து அளவு எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆம்கோலோட சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அகலம் வந்து பாருங்கள், அகலம் வந்து நான் 10.5 கரெக்டாக 10.5 வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 10.5 வச்சுக்கோங்க. ஓகேவா? டேப்பில் வந்து நான் மெஷர்மெண்ட் காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்க தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோவும் நான் பதிவிடுறேன். எப்படி அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஒருத்தவங்கள அளவு எடுத்து ப்ளவுஸ் எப்படி தைக்கணும், அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக் பேட்டர்ன் வந்து நெக்கோட உயரம் வந்து நான் வந்து 9 வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் தையல் பழகிட்டு இருக்கீங்கன்னா சும்மா ஒரு லைனிங் துணிகளோடு இந்த மாதிரி போட்டு நேர் கட்டிங் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் பழகுங்க. கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து பழகிடலாம். பாருங்கள், இப்போ ஆம்கோல் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னா 6 எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே போதும், வீடியோ பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து கிளாஸ் போகணுமோ அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் தான் நம்ம எடுத்தாச்சு. ஆம்கோலும் வரைஞ்சாச்சு. பாருங்கள், அதுக்கான அளவையும் நான் மார்க்கையும் குறிச்சிருக்கேன். லைட்டாக தான் தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆம்கோல் வரைஞ்சிட்டு அதோட உயரம் எல்லாமே பாருங்கள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அளவு வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் குறித்து வச்சுருக்கேன். சரிங்களா? எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலம், எவ்வளோ கழுத்தோட அகலம் எவ்வளோ, கழுத்தோட உயரம் எவ்வளோ, ஷோல்டர் எவ்வளோ, இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம ஆம்கோலோட வளைவு வந்து 1.5 இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி நீங்கள் இது பண்ண இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வளைவாக போட்டாலே போதும். ஓகேவா? அவ்வளோதான், நீங்கள் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதான் ஃப்ரண்ட்டு பேக் சைடு, ஃப்ரண்ட் இல்லை பேக் சைடு. பாருங்கள், பேக் சைடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுகா ஒரு தடவை நீங்கள் வந்து கரெக்டாக அளந்து பார்த்துங்க. கடைசியில் நான் கீழே ரெடி அளவு தான் நான் வச்சுருந்தேன். கீழே எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இல்லை 2 நீங்கள் பட்டி மடிச்சடிக்கிறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கட்டிங் போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு வந்து நீங்கள் மறுக்கா ஒரு முறை அளந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறுபாடு தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அளந்து நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் கட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் தையல் பழகுறீங்கன்னா பொறுமையாக கட் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நீங்கள் இப்போ தான் நீங்கள் தையல் பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேர் கட்டிங் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங் போடாதீங்க. ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிறது நேர் கட்டிங் தான் நீங்கள் பழகுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது, இன்னொரு டைப் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். நேர் கட்டிங் எப்படி இருக்கணும். அதே நீங்கள் பேக் சைடை அப்படியே எடுத்து துணி மேலே போட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். பாருங்கள், ஆம்கோலை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீட்டாக
வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம முன்கழுத்து அளவு வந்து 6 வைக்கிறோம். அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறனாலும் சரி, வேறவங்களுக்கு தைக்கிறனாலும் முன்கழுத்தோட அளவு ப்ளவுஸை நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதை விட 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கம்மியாக நீங்கள் வச்சாலே போதும். பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு அதோட 2 இன்ச்சு கம்மியாக வைங்க. ஓகேவா? முன்கல் வந்து 2 இன்ச்சு கம்மியாக வச்சாலே உங்களுக்கு கரெக்டாயிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்குமே கப் சைஸோட அளவு வந்து கரெக்டாக எடுக்க தெரிய மாட்டுது, அதை டிச் பண்ணவும் தெரிய மாட்டுது. கப் சைஸ் அளவு நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கப் சைஸ் வந்து கரெக்டாக வரும், அதனோட கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதோட நீங்கள் 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ 4 இருக்குது, நான் 4ஓட சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக 4 இருக்குது, 4ஓட சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கூட்டிட்டு நான் 4.5 வைக்கிறேன். நல்லா மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. 4 ப்ளஸ் ஒரு 1/2, 4.5. ஓகேவா? இப்போ நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நடுவில் இப்போ ஃபஸ்ட் டாட்டுக்கான மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நடுவில் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, அளவு ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து கிராஸ் கட்டிங்னா நீங்கள் வந்து அந்த அளவு ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இதே நேர் கட்டிங்னா நீங்கள் இழுத்து வச்சு அளவு எடுக்கலாம். பாருங்கள், ஷோல்டருக்கும் அந்த கிராஸோட எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வச்சு இழுத்து நீங்கள் அளவு எடுத்து வைக்கணும். இப்போ நான் வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங், அதனால் நான் அப்படியே வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து அந்த கிராஸோட உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. பாருங்கள், 13 அப்படியே ரெடி அளவாது. ஏன்னா கிராஸ் கட்டிங்னால நம்ம வச்சுக்கனால அப்படியே ரெடி அளவே வச்சாச்சு. 13 இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடில் ஆம்கோலோட அளவை பார்க்கணும். ஆம்கோல்லேருந்து இடுப்போட அந்த பட்டி வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல பிடிக்கணும். நீங்கள் இடுப்பு வரைக்கும் பிடிக்கக்கூடாது, பட்டியோட அளவுலேருந்து நீங்கள் பிடிக்கணும். பாருங்கள், ஆம்கோல்லேருந்து நம்ம கீழே பட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல பிடிச்சுன்னா எவ்வளோ இருக்குது, 6.5 இருக்குது. அப்போ 6.5யோட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து 6 வந்து ரெடி அளவு, அதோட ப்ளஸ் ஒரு 1/2 சேர்த்துக்கிட்டால் நம்ம தையலுக்கு வரும். அதனால் 6.5 வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது வந்து உங்களுக்கு கப் சைஸ் வந்து தெளிவாக வரும். கப் சைஸு எப்போவுமே எப்படி சொல்கிறது, அரை ஷேப்பில் இருக்கணும், அரை நீளாக இருக்கும் பாருங்கள், அந்த ஷேப்பில் இருக்கணும். இல்லாட்டி முக்கோண ஷேப். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கப் சைஸ் இருக்கும். 2 கப் சைஸ் எப்படின்னா, ஒன்று முக்கோண மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு அரை நீளாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு நான் வந்துன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. இல்லை நல்லா நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா இது டேப்பே சரியாக போயிடும். நான் வந்து இப்போ டேப் வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஸ்கேல் வச்சு அளந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வீடியோ உங்களுக்கு எதுவும் தெளிவாக தெரியல எதுனாலும் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நான் தெளிவான ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணியாச்சு, கிராஸோட அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து கிராஸ் டாட் வந்து எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கிராஸோட அந்த டாட் வந்து பிடிங்க. கண்டிப்பாக வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் டெய்லரிங் பழகுறீங்கனாலும் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கட் பண்ணி வெட்டுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி பழகுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே தைச்சி பழங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்கி தைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா தொழில் தொடங்கலாம். தையல் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து வெளியில் போய் வேலை பார்க்க முடியாதவங்க நம்ம வீட்டிலையே அழகாக சின்ன ஒரு வருமானத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். யாரு கையும் எதிர்பார்க்காமலே நம்ம வந்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம். நமக்கு தேவையானதை நாமளே வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அதனால தான் தையல் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதை வந்து அனைத்து பெண்களுமே நீங்கள் வந்து பழகிக்கங்க. கண்டிப்பாக அது எப்போதுமே நமக்கு வந்து கைவிடாது. எப்போதுமே அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த தொழில் வந்து ரொம்ப புனிதமானது. சரிங்களா? இந்த தொழில் மட்டும் தெரிந்தால் போதும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் பொழைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், டாட் எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் டாட் எப்படி பிடிக்கணும்னு.
நீங்கள் போய் பாருங்கள். நான் தெளிவாக அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பிடிங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து கப் சைஸை வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்குது. சில பேருக்கு கிராஸோட கப் சைஸ் வந்து சரியில்லாதனால தான் மேக்ஸிமம் நிறைய பேர் தைக்கவே மாட்டாங்க, வாங்கி தைக்க மாட்டாங்க யார்கிட்டையுமே. அவங்களுக்கு மட்டும் தைச்சிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி மட்டும் நீங்கள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. சரிங்களா? கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பேசுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை திருத்தி நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். நெக்ஸ்ட் டைம் இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே போதும். அடுத்தடுத்து உங்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம கஸ்டமரை வந்து அதிகமாக வர வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான அவங்க சொல்கிற ஃபிட்டிங்கில் நம்ம தைச்சி கொடுக்கணும். எவ்வளோ தான் நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்க சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து பொறுமையாக நிறுத்தி அவங்க ஒரு மிஸ்டேக் சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணி அவங்க மனசு வந்து திருப்தி அடைகிற அளவுக்கு நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கணும். அப்போனாலே நம்ம கஸ்டமரை வந்து தொடர்ந்து நம்மக்கிட்டேயே வர வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வரணும்னா மினிமம் அவங்களுக்கு வந்து முன்னாடி கிராஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக தைக்க வருவாங்க. கிராஸ் வந்து நம்ம சரியில்லாமல் தைச்சி கொடுத்தாலே மேக்ஸிமம் வரமாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் கிராஸ் தைக்கும் போது மட்டும் தெளிவாக பொறுமையாக நிதானமாக தைச்சி கொடுங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் இறக்கம் இந்த மாதிரி இது இல்லாமல் இருக்க மாதிரியே தைச்சிருங்க. ஓகேவா? இப்போ நான் பேக் நெக்கு என்ன கிராஸ் கட்டிங் கிராஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஹேண்ட் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டிச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட்டி எப்படி கட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியான வீடியோவில் போடுறேன். இது லாங் வீடியோ ஆயிடுச்சு, அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியே ஹேண்ட் கட் பண்ணுங்கள், பட்டி கட் பண்ணுங்கள், எல்லாமே கட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா